ஃபேமிலியாக வரணும், நல்லா பார்க்கணும். ஆடியன்ஸும் சரி, குழந்தை கைலானந்தி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரோல். இந்தமாரி ரோலில் நிறைய வரணும். அதேமாரி லவ் பண்ணாங்கன்னா பெற்றவங்க மறுபடியும் பெற்றவங்க பொண்ணுங்க வந்தால் ஏற்றுக்கணும். அவங்க இப்படி பார்க்காம விட்டதால் தான் இந்த கதை நல்ல கதை தான். டேரக்டருக்கு நன்றி, நல்லா எடுத்திருக்காரு. கதை வந்து சார் போலீஸ் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா இனிமேல் போலீஸ் கேரக்டர் நல்லா நடிக்கலாம். அவர் ரோல் நல்லா இருக்கு. சுரேஷ் சார் சொல்லுன்னா மாறுபட்ட ஒரு கதைக்கு விசித்திரமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எங்கள் டீம் தான், எங்கள் தர்ணி சாரோட கோடா இருக்குது. அவர் படம் நல்லா பண்ணிருக்கு. மெசேஜா வாங்க, மெசேஜ் என்ன மெசேஜுங்க? என்ன மெசேஜ் சொல்லுங்க. ஜென்ரலாக அதுதான், குடும்ப கஷ்டம், இந்த மாதிரி பண கஷ்டம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பழகக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. சோஷியல் மெசேஜ் அப்படின்றது என்னென்னா, கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெரரிஸ்டோட ஒய்ஃப்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓவராலாக எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. கைலாந்தி சூப்பராக அடிச்சிருக்காங்க. இதில் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்கே சுரேஷும் நல்லா பண்ணியிருந்தார். அவங்க போர்ஷன் அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த குட்டி பாப்பா நட்சத்திரான்னு ஒரு பாப்பா நடிச்சிருக்கா, நல்லா நடிச்சிருக்கா. அதனால் ப்ளஸ் என்ன சார், அந்த த்ரில்லுக்காக தானே வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த இதை ஹோல்ட் பண்ணி கொண்டு போனாங்க இன்டர்வல் வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் எப்படி எஸ்கேப் ஆகிறான்ற ரூட்டு தான் அது நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. ஆர்கேஸ்வரோட சின்ன வயசு கேரக்டர் என் ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு சைக்கோ த்ரில்லராக வந்திருக்கு படம். மெசேஜ் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். ஒயிட் ரோஸா தெரியல ப்ரோ, அது எப்படி என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதான் ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த செத்து போனவங்க கூட இது பண்ணுற மாதிரிலாம் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருப்பாங்க. கதை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் நம்ம நல்லா வளரணும்னு சொல்றதுனால இது வந்து பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து யாரையும் நம்பி போகக்கூடாது, அது என்னன்னு யோசிச்சு நம்ம பண்ணணுன்றது தான் இதோட கதையே. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ரொம்ப எனக்கு எல்லா கேரக்டருமே நல்லா தான் இருக்கு. யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த படம் பண்ண டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லிங்காக நல்லா கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஆக்டிங் நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ நம்ம அண்ணாதான் வந்து இதில் ஒரு ரோல் பண்ணி தீபக்கோட இந்த ஃப்ளாஷ்பேக் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். டைம் மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதை வெளிப்படுத்தியிருக்காங்க. யாருக்கே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. பாட்டு மற்றதெல்லாம் எவ்வளோ பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஆமாம். எப்படி ஆமாம், பெண்கள் பாதுகாப்புக்காண்டி தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது வந்து வெளியுலகத்துக்கு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நடக்குது உலகத்தில் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நடிப்பு எல்லாரும் நடிச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் நீ பெண்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி. கண்டிப்பாக நல்ல விழிப்புணர்வு விழிப்புணர்வான படம் தான். ஆமாம்.